வந்துட்டாரு போல இருக்கு. இனிமே பயம் இல்ல. நீங்களா? இங்க சார் வந்தீங்க? அங்க ரோட்ல இருந்து பார்த்தேன், யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சது. வந்து பார்த்தா நீங்க. என்னாச்சுங்க? மர்டர் கேஸ். பாடி எடுத்துட்டு போக இன்னும் ஆம்புலன்ஸ் வரல. அதான் செக்யூரிட்டிக்கு நிக்கேன். தனியாவா? கூட ஏட்டையா இருந்தாரு. திடீர்னு போன் வந்துச்சு. அவர் குழந்தைக்கு டைரியாவாம். சீரியஸா இருக்குன்னு அவசரமா போயிருக்காரு. இத ஸ்டேஷன்லயும் சொல்ல முடியாது. அதான் அவரு வர்ற வரைக்கும் சமாளிக்கலான்னு. ஒத்தையா டெட் பாடி கூட இருக்கீங்களே, பயமா இல்ல? எனக்கு என்னங்க பயம்? பொய் சொல்லாதீங்க. நீங்க ஒரு லேடி, அது ஒரு பொணம். பக்கத்துல சுடுகாடு இருக்கு. உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொன்னா நான் நம்பணுமா? உங்களுக்கு எப்படிங்க புரிய வைக்கிறது? நான் லேடி தான். ஆனா நான் சண்முகத்தோட தங்கச்சி. வளர்க்கறப்பவே தைரியத்தையும் சேர்த்து ஊட்டி தான் எங்க அண்ணன் வளர்த்துருக்கு. என்ன சார் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அது இல்ல, நான் இப்போ ஒரு விஷயம் பண்ண போறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார் கால் வருது. அம்மா ஒரு நிமிஷம், முக்கியமான கால், பேசிட்டு வந்துடுறேன். என்னம்மா? டேய், என்னடா என்னோட கன் எடுத்துட்டு போனியா? ஆமா, நான் அவளை லவ் பண்ணல, போட்டு தள்ள போறேன். நான் காலை கட் பண்ணலம்மா. நான் ஷூட் பண்ற சத்தத்தை நீங்களும் கேட்கணும். உங்க காதார கேளுங்க. டேய், என்னடா இது? உங்க அப்பா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. நீ என்ன விட்டுட்டு போறியா? அவளை கொன்னு பழி வாங்கணுமா? கொன்னுட்டா பழி வாங்கினதா அர்த்தமாயிடுமா? அவளை நம்ப வச்சு கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும்டா. இங்க வச்சு அவளை அணு அணுவா சித்திரவதை பண்றதுதான் அவளுக்கும் அவ அண்ணனுக்கும் நம்ம குடுக்கிற தண்டனை. புல்லட் ஒண்ணும் ஆபத்தானது இல்ல. ஐ மீன், நீங்க இந்த விஷயத்த என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. எங்க அண்ணன் கிட்ட போய் பேசுங்க. ஒருவேளை அண்ணனுக்கு சம்மதம்னு சொல்லி அது கௌதம கட்டிக்கோன்னு சொன்னா நான் கட்டிப்பேன். மத்தபடி இந்த லவ் எல்லாம் நமக்கு செட் ஆகாது சார். வீரா, நீங்க ஏன் கூட வாங்க, நான் வண்டியில டிராப் பண்றேன் உங்களை. இல்ல சார், நான் பாடியை ப்ராப்பரா ஜிஹெச்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நான் ஆம்புலன்ஸ்லயே போறேன். வரேன் சார். போலாம். முருகா, உன்னைய பாடிட்டு வரேன்னு சொன்னா என்னைய யாருமே நம்ப மாட்டுதாவுல. ஏன்னா உன்னோட ஹிஸ்டரி அப்படி இருக்கு. மரியாதையா சொல்லு, எவனை தேடி போன? எவனை வெட்டுறதுக்காக நைட்டு ஃபுல்லா சுத்துன? இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன என்னாச்சு? வாசல்லே வச்சு விசாரணை நடக்குதா? விசாரணை இல்ல, சித்திரவதை. 4 பேரை சேர்ந்து என்னை இடி இடின்னு இடிக்குதாவ. அக்கா,
என்னக்கா இது? நைட்டு பூரா டியூட்டினே சொல்லிட்டு இருந்த. என்னக்கா டியூட்டி அப்படி? அதுவும் நைட்ல? அதுவா, ஒரு ஹாஸ்பிட்டல் டியூட்டி. ஒரு அக்யூஸ்டுக்கு அடிபட்டுருச்சு. நைட்டு எஸ்கார்ட் டியூட்டி போட்டிருந்தாவ. பரணி, உன்கிட்ட சொன்னனே. இவன் எவ்வளவு கேட்டாலும் உண்மையை சொல்ல போறது கிடையாது. நம்ம கேட்டு கேட்டு நம்ம தொண்டை தண்ணி வத்தினதுதான் மிச்சம். முதல்ல இவனை போய் குளிச்சுட்டு பூஜையை பண்ண சொல்லு. அந்த வேலையாவது ஒழுங்கா பண்ணட்டு இவன். அப்படிங்களா அப்பா சாமி? பாத்தீங்களா, அப்பா சாமியே சொல்லிட்டு நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுதேன். போங்க சாமி. இலக்கணி, நீ வந்து வெண்ணி எடுத்து வை. சரிண்ணே. நானும் போய் அப்படியே குளிச்சுட்டு வரேன். மாமா, நிச்சயமா இவன் போக்கே சரியில்லை. மாலை போட்டா அடக்கமா இருப்பான், யார் மேலயும் கை வைக்க மாட்டான் தானே மாலை போட்டு விட்டோம். இப்ப இவன் பண்றத பாத்தீங்களா மாமா? நம்ம என்னத்தான் செய்ய முடியும்? அவன் என்ன சின்ன நொல்லையா அடிச்சு சொல்லி கொடுக்கிறதுக்கு? இல்ல மாமா, இவன் போக்கே சரியில்லை. இவனை இப்படியே விட்டா ரொம்ப பெரிய சிக்கல்ல தான் நம்ம குடும்பம் மாட்டோம். நான் என்னத்தான் செய்ய முடியும் அதுக்கு? வாட்ச் பண்ணணும் மாமா, ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும்.